முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா அதிரடி கைது. சர்வதேச ஊடக நேர்காணலில் அச்சுறுத்திய ரணில் விக்ரமசிங்க. மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் சம்பவ இடத்தில் பலி. சட்டவிரோத கடற்தொழிலை இந்தியா தடுக்க வேண்டும், அனுர தரப்பு கோரிக்கை. ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 600க்கும் மேற்பட்டோர் அதிரடி கைது. வடக்கில் மக்கள் போராட்டம் வெடிக்கும், ரவிகரன் எம்பி எச்சரிக்கை. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும், கஜேந்திரன் தரப்பு கோரிக்கை. அமெரிக்காவுக்கு எதிரான போருக்கு நாங்கள் தயார், சீனா திட்டவட்டம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை கைதிகளையும் விட்டு வைக்காத காவல்துறை. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வீட்டில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரிபத்கொட பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சூரியவிவ வீரிய கிராம பகுதியைச் சேர்ந்த தாயும் அவரது 5 வயது மகனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அருகில் உள்ள வீட்டில் பதிக்கப்பட்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மின்சார வடத்தில் சிக்கி இவர்கள் உயிரிழந்துள்ளதாக சூரியவிவ போலீசார் கூறியுள்ளனர். இறந்த குழந்தை தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு குழந்தைகள் பயன்படுத்தும் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது அங்கீகரிக்கப்படாத மின்சார வடத்தில் சிக்கியதாகவும் தனது மகனை காப்பாற்ற சம்பவ இடத்திற்கு விரைந்த தாயும் மின்சாரம் தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 38 வயதுடைய தாயும் அவரது 5 வயது மகனும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சூரியவிவ போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை வழக்கு தொடுப்பதிலிருந்து பாதுகாக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் 6 முறை பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க இன்று ஒளிபரப்பாகும் சர்வதேச ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சிக்கான நேர்காணலின் போது இது தொடர்பான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு இலங்கையை உலுக்கிய கொடிய பயங்கரவாத தாக்குதல்களுடன் அரசாங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தனது நிர்வாகம் நம்பகத்தன்மையுடன் விசாரிக்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க செய்தியாளருடன் 1 மணி நேர நேர்காணலின் இடையில் நேர்காணலிலிருந்து விலகி செல்வதாக அச்சுறுத்தியுள்ளார். ஆனால் இறுதியில் நாட்டின் உள்நாட்டு போரை தொடர்ந்து போர்க்குற்ற விசாரணைகளை அரசாங்கம் கையாண்ட விதம் மற்றும் 1980களின் பிற்பகுதியில் அவரது கண்காணிப்பின் கீழ் செய்யப்பட்ட சித்திரவதை குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தீவிரமான விவாதத்திற்காக அவர் நேர்காணலில் தொடர்ந்து அமர்ந்திருந்தார். இலங்கை நாட்டில் வழக்கு தொடர்வது குறித்து முடிவெடுப்பது ஒரு அரசியல் பிரமுகர் அல்லாத சட்டமா அதிபர் தான். நாங்கள் அவருக்கு ஆதாரங்களை மட்டுமே அனுப்ப முடியும் என்றும் விக்ரமசிங்க கூறியுள்ளார். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு வெகுஜன போராட்டங்களை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அவர் பாதுகாப்பு அளித்தாரா என்று கேட்டபோது அதனை ரணில் மறுத்துள்ளார். இலங்கை ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 679 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலத்தில் ராணுவத்தில் இருந்து தப்பியோடும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி தொடக்கம் ராணுவத்தில் தப்பியோடுகின்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்றை பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதிக்குள் 679 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் உள்ள இலங்கை கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் தங்கள் நாட்டவர் மீது இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு இந்தியா வழங்க வேண்டிய சிறந்த உதவி அதன் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் வடக்கில் உள்ள இலங்கையர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் தமது கடற்தொழிலாளர்களை தடுப்பதுமாகும் என்று ரத்நாயக்க கூறியுள்ளார். இந்தியாவின் உண்மையான தன்மையை தமது நாட்டு கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் ஊடுருவதை தடுப்பதன் மூலம் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் தெற்கில் உள்ள கடற்தொழிலாளர்களுடன் ஒப்பிடும்போது வடக்கின் கடற்தொழிலாளர்கள் ஏழைகள் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானம் தமிழ் மக்களின் சம்மதத்தினை பெற வேண்டுமென்றால் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏனைய சர்வதேச நீதி கட்டமைப்புகளிலும் பாரப்படுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 58வது அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் குறித்து இலங்கையில் உள்ள இணை அனுசரணை நாடுகளின் தூதரகங்களிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதனை தெரிவித்துள்ளது. பாதாள உலகக்குழு கும்பல் தலைவர் கனேமுல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவால் 6 கைதிகள் உட்பட 47 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 19ஆம் திகதி கொழும்பு அலுத்கடே நீதிமன்ற வளாகத்தின் 5ஆம் எண் மண்டபத்தில் வழக்கறிஞர் வேடமணிந்த ஒருவரால் பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான விசாரணையை பதில் காவல்துறை அதிபர் வழக்கறிஞர் பிரியந்த வீரசூரிய கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்தார். அன்றைய தினம் கனேமுள்ள சஞ்சீவவை பூசா சிறைச்சாலையிலிருந்து அலுத்கடே நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறை சிறப்பு வாகனப்படை அதிகாரிகள் கனேமுள்ள சஞ்சீவவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பொறுப்பான சிறைச்சாலை அதிகாரிகள், நீதிமன்ற ஊழியர்கள், அப்போது நீதிமன்றில் இருந்த காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அப்போது நீதிமன்ற அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 கைதிகளில் 6 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி கூறியுள்ளார். பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு பெண் கைதி உட்பட 8 கைதிகள் நீதிமன்ற அறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வடபகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்தவில்லை எனில் மக்கள் போராட்டம் பிடிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இந்திய கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் நுழைவதை இந்திய அரசும் இந்திய கடற்படையும் தடுக்க வேண்டும். அதேபோல் இலங்கை கடற்படையினரும் இந்த இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி எமது கடற்பரப்புக்குள் நுழையும் விடயத்தில் பொறுப்பேற்று செயற்படுகின்றனர். இலங்கை கடற்பரப்பினை பாதுகாக்க வேண்டியது இலங்கை கடற்படையின் பொறுப்பாகும். ஆகவே இந்த விடயத்தில் கடற்தொழில் அமைச்சரே நீங்கள் தலையீடு செய்யுங்கள். கடற்தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள். இல்லையேல் வடக்கில் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி 4 மாவட்டங்களிலும் கடற்தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். அந்த நிலையை ஏற்படுத்தாதீர்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விரும்பும் எந்தவொரு போரிலும் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு விடயங்களுக்கு பதில் வழங்கும் விதமாக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, சீனா, பிரேசில் மற்றும் பிற நாடுகளில் நாம் வசூலிப்பதை விட மிக அதிக கட்டணங்களை நம்மிடம் வசூலிக்கின்றன. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பரஸ்பர வரி விதிப்பு ஆரம்பமாகும் என ட்ரம்ப் அறிவித்தார். இந்த கருத்துக்களுக்கு பதில் வழங்கியுள்ள அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம், வெண்டானில் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே. ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர், வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட நாங்கள் தயார். நாட்டின்